Good morning students. We'll just continue with our chapter 4 which is nothing but integers. Okay. We were seeing about the addition of integers, subtraction and multiplication, right? Now today we'll just see the last topic of this lesson, that is nothing but division of integers. Okay, we'll just see about the division of integers, how to do division with the integers. Okay. Okay students, we'll just continue with the division of integers. Okay. Just see here. Okay, we have some rules for the division. Okay, division perform பண்றதுக்கு you will be having some rules. First பாருங்க, நான் multiplicationல what did I say? First இப்போ 3 into 2 ன்னு சொன்னேன், right? 3 into 2, first minus 3 into 2 ன்னு இருக்குன்னா first நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 2 is nothing but 6. அதுக்கப்புறம் சைனை பார்க்க சொல்லியிருக்கேன், right? The same thing only you need to do here also. First you need to just divide the number. Okay, just divide the number. See, divide the two given integers without considering sign. Okay, if I am giving 16 divided by 2, okay, minus 16 divided by 2, first என்ன பண்ணணும், நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்க. Okay, just divide the number, நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்க first, அதுக்கப்புறம் சைன் பார்க்கலாம். Okay, first you need to divide the number alone, after that you can see the sign. Okay, இப்போ நம்பரை மட்டும் டிவைட் பண்ணா என்ன வரும்? 16 divided by 2 is nothing but 8. 8 2s are 16. ஓகே, இப்போ இங்கே அடுத்து இப்போ சைன்ஸ் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இதில் எதுவுமே இல்லைனா ப்ளஸ், கரெக்டாக? ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருந்ததுன்னா what is meant by that? If it is different sign, it is negative. ஓகேவா? அந்த ரூலை திரும்ப பாருங்கள். see here, see negative divided by positive. ஓகே, நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இந்த இன்டீஜருக்கு டிஃப்ரெண்ட் சைனு, இதுக்கு டிஃப்ரெண்ட் சைன், அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ். ஓகே, இல்லை இங்கே ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸ் இருந்ததுன்னா அப்பயும் மைனஸ். ரெண்டு இன்டீஜருக்கும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்ததுன்னா நெகட்டிவ் தான் கொடுக்கணும். கண்ணை மூடிட்டு நெகட்டிவ்னு கொடுத்துருங்க. ஓகே, யூ நீட் டு கிவ் இட் ஆஸ் நெகட்டிவ். ரெண்டு இன்டீஜருக்கும் இஃப் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் சைன்ஸ், ஓகே, இஃப் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் தென் யூ வில் பி கிவிங் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறேன், 36 கொடுக்குறேன், டிவைடட் பை 6ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுக்கு மைனஸ் இருக்குது, இதுக்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ டிஃப்ரெண்ட் சைன்ஸ், அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ். அதேமாதிரி டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்தாக்கா யூ நீட் டு கிவ் நெகட்டிவ். ஓகே, வேறு சேம் சைன், இங்கே அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஆன்சர் பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவ்னு இருந்தாலும் பாசிட்டிவ்னு இருந்தாலும் பாசிட்டிவ். ஓகே, திஸ் இஸ் தி ரூல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், வெறும் நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சைனை பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸ், சேமாக இருந்தால் ப்ளஸ். ஓகே, division of any integer with 0 is not defined. Okay, anything with divided by 0 is not defined. You already know this, we have seen in the last lesson. Okay, we'll just see some examples here. See, we'll just see the example. Inga parunga, what is the example they have given here? 208 by 26, right? But 208 by 26 na 208 26 ஆல டிவைட் பண்ணும். கரெக்ட், 26 ஆல டிவைட் பண்ண போறீங்க. 26 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8s are 208. ஓகே, 8s are 208. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 0. இப்போ நம்பரை டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 8. அப்போ இதோட ஆன்சர் வந்து 8. இப்போ என்ன பண்ணுவோம், சைனை செக் பண்ணுங்கள். நவ் யூ செக் தி சைன். இங்கே மைனஸ் இருக்குது, இதுக்கு எதுவுமே இல்லை, அப்போனா என்ன அர்த்தம்? ப்ளஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்னென்னு சொன்னேன்? நெகட்டிவ். ஓகே, டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் நெகட்டிவ். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ். இப்போ இதுக்கும் நெகட்டிவ் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது, அப்போ பாசிட்டிவ் கொடுக்கணும். ஓகே, இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சி ஹியர், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ஆன்சர் என்ன வரும்? நெகட்டிவ். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ். ஓகே, சி ஹியர் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் ஜஸ்ட் சி தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சி ஹியர் இதேமாரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 272 டிவைடட் பை 16. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? சைன் பார்க்காதீங்க, ஜஸ்ட் சி தி நம்பர் அலோன். நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். சி ஹியர், நம்பரை மட்டும் டிவைட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர் 17. Okay, you are getting the answer 17. Okay, understood? You are getting the answer 17. இப்போ 17 ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ சைன் பாருங்கள். இப்போ இதுக்கும் மைனஸ் இருக்குது, இதுக்கும் மைனஸ் இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்கா? சேமாக இருந்தால் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ரெண்டு இன்டீஜருக்கும் சேம் சைனாக இருந்தால் பாசிட்டிவ். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ். அண்டர்ஸ்டுட்? இதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் இந்த யூ நீட் டு சால்வ் திஸ். ஓகே, யூ நீட் டு சால்வ் திஸ். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். த சேம் திங் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சைனை பாருங்கள். அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், சைன் பாருங்கள். ரெண்டும் டிவைட் பண்ணுங்கள், சைன் பாருங்கள். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி சைன் பார்க்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, அப்போனா ப்ளஸ். அப்போ ஆன்சரில் என்ன வரும்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ்.
இப்போ இது பாருங்கள், இதில் நெகட்டிவ் இருக்குது, இதில் நெகட்டிவ் இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன சொன்ன ஆன்சர்? பாசிட்டிவில் வரும். ஓகே, சேமாக இருந்தால் பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ். ஓகே, this is the division. Okay, this is the division, students. So try to complete this and try to complete the workbook also. Okay students, try to complete this and try to complete the workbook also. With this your chapter 4 is over. From tomorrow we'll just continue with our chapter 5. Okay, try to finish the workbook also. Okay students, just complete this. Complete the practice zone also. Okay, just complete the practice zone, all the 4 questions. Thank you students.